மதிப்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சகம் ராசி நண்பர்கள், இந்த 2025ஆம் வருடம் நமக்கு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆவலோட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? வருஷம் கஷ்டங்கள் தான், துன்பங்கள் தான், துயரங்கள் தான் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருது. இதற்கிடையில நம்ம என்னதான் மாடா உழைச்சாலும், நம்ம ஓடா தேய்ஞ்சாலும் நமக்கான நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது இந்த சமூகத்துல நம்ம வாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கான தேவைகளை பார்க்காமல் மற்றவர்களுடைய தேவையை உற்று நோக்கி கூட நான் பூர்த்தி செய்து கொடுத்து கூட என்னால் நல்ல பேர் வாங்க முடியவில்லை. எனக்கான வேலையை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் வேலைக்கு ஓடி, நான் அவர்களை நல்வழிப்படுத்த கூட முயன்று எத்தனையோ விஷயங்கள் நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆனாலும் எனக்கான நல்ல பலன் கிடைத்தபாடு இல்லை. எனக்கான பணப்பொருள் நான் சேமிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நான் வாரி வழங்கி கொடுத்தும் கூட நான் நல்ல பேர் வாங்க முடியவில்லை. உறவுகள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, யாராக இருந்தாலும் என்னிடம் என்னுடைய திறமைகளை பறித்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு, நான் ஒரு தனிமரமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் வருஷம் ராசி பலன், மாசம் மாசம் ராசி பலன் ஆகா ஓஹோன்னு தான் இருக்குது. ஆனாலும் எதிரையும் எனக்கு மாற்றமே இல்லைன்னு சொல்லி நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரர்கள் நீங்கள் கேட்கலாம். இந்த விருச்சிக ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? கோடான கோடி நபர்கள் பிறந்திருப்போம் இல்லையா? அந்த கோடான கோடி நபர்கள்ல சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு 70% பேருக்கு பொருந்திதான் வரும். பாக்கி 30% பேருக்கு பொருந்தாமல் கூட போய்விடும். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நாம் பிறப்பு ஜாதகத்தில் நமக்கான லக்ன பலன், ராசி பலன் எப்படி இருக்கும்? அந்த ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் நமக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றது? அது கோச்சாரத்தில் நமக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? நமக்கு அவயோகி யாரு? யோகாதிபதி யாரு? கருணநாதன் யாரு? நட்சத்திராதிபதி யாரு? பாரம், திதி, சூனியங்கள் என்ன? வைநாசிக நட்சத்திரங்கள் என்ன? முடக்கு நட்சத்திரங்கள், முடக்கு ராசிகள் என்ன? இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு பொது பலன் சொல்றோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் கிட்டத்தட்ட நிறைய நபர்களுக்கு பொருந்தி வரும். சில நபர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏனென்றால் நடக்கக்கூடிய கோச்சார பலனுக்கும் அவங்களுக்கு சுயஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் ஒத்துழைக்காது. இந்த ஒத்துழைக்காமல் ஒரு தசாபுத்தியில் இருக்கக்கூடியவர்கள் தான், நீங்க ரொம்ப உருட்டுறீங்க, பொய்யா பேசுறீங்க, நீங்க சொல்றது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி டூப்பா அள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கமெண்ட்ல வசைப்பாடுறாங்க. இருந்தாலும் உங்களை நீங்க ஒரு நிமிஷம் நாங்க சொல்றதை கேட்டு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, நல்லதுக்கு சொல்றோமா கெட்டதுக்கு சொல்றோமான்னு சொல்லி. அப்படி நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்ப்பீங்க. அப்ப ஜாதகத்தை நம்ம தெளிவா பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு நல்ல கைடை நம்ம பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ உங்களுக்கான ஒரு நல்ல கைடு கிடைக்கல, உங்க ஜாதகத்தை தெளிவா ஆய்வு பண்ணி உங்களுக்கான பலாபலனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, நீங்க ஒரு சரியான ஜோதிடரை அணுகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்க அணுகி பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகார வழிமுறைகள்ல நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. அதற்கான ஆலயங்களுக்கு சென்று நாம தெய்வ தரிசனம் பண்ணுவோம். அப்போ குறை நிறைகளை நாம் நிவர்த்தி செய்து விட்டோமே என்றால், நமக்கான பிரச்சனைகளும் நிச்சயமாக மாறும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சுயஜாதகத்தையும் ஒரு பார்வை பாருங்க நண்பர்களே. உங்க சுயஜாதகத்தை நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமா ஜாதகத்துல என்ன குறைநிறைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. தேவையில்லாமல் ஒரு தொழிலை செய்து பணம் முதலீடு பண்ணி கடன் வாங்கி போட்டு அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாம தொழில் நஷ்டமாகி கடனுக்கு மேல கடனாகி வட்டிக்கு மேல வட்டி கட்டி வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம நாமளும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியாம இந்த கஷ்டங்களெல்லாம் ஏன் படணும்? நம்ம செய்யக்கூடியது வேலைக்கு போகணுமா, இல்லை தொழில் செய்யலாமா, சொந்த தொழில் செய்ததற்கு ஒரு யோகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், சார் நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன், வாடகை வீட்டில் இருக்கப்பெல்லாம் நான் பணம் பொருள் நிறைய சம்பாதிச்சேன், சொந்த வீடு கட்டினேன், அதோட என் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த வீட்டிலேருந்து நான் வித்துட்டு வெளியே இன்னைக்கு நான் ஒரு வாடகை வீட்டில் போயிருக்கேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்படியாக என்னுடைய நகை நட்டெல்லாம் அடமானத்தில் கிடக்கிறது, எனக்குன்னு கழுத்தில் காதில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அடகு வச்ச நகை மீட்ட முடியாமல் இருப்பாங்க. ஆக எது நமக்கு யோகம் தரும், எந்த தசாபுத்திகள் நமக்கு யோகம் தரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சாதான் அதற்கான
சரியான ஒரு பாதையில நம்ம பயணிக்க முடியும் நண்பர்களே. ஆக நாம பாட்டுக்கு ராசி பலன் சொன்னீங்க, ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நல்ல விஷயங்கள கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவர் பெரிய போதனையெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு என்னமோ நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த பஞ்சபூதங்கள்ல நம்மலாம் ஒரு சின்ன துரும்பு இல்லையா? அதை பழிச்சு பேசுறதுக்கு யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? பஞ்சபூதங்களை பழிச்சு பேசுறதுக்கு யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? அப்படிங்கிறபோது அதனுடைய கட்டுப்பாட்டில நாம இயங்குறோம். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு இந்த உடல்நிலை சரியில்ல என்றால் மருத்துவத்தை கட்டாயம் நாடுறோம். அப்போ மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மருத்துவருடைய ஆலோசனைகளை கேட்டால், நம்ம நிச்சயமா நம்ம உடம்பு உள்ள நோய் நொடிகள் மாறும். நம்ம குணமடைவோம். ஆரோக்கியமா வாழ்வோம். அப்படிங்கிற அதில நம்பிக்கை இருக்கிற நம்ம, கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கும், நிச்சயமாக ஜோதிடத்தின் மூலியமாக தீர்வு உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆக ஒவ்வொரு விஷயமும் ஜோதிடத்தில ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதனால எதுவுமே பொய் கிடையாது. எல்லாம் உண்மைதான். ஆனால் கேட்கக்கூடியவர்களுடைய மனநிலை மட்டும் தான் வேற மாரி இருக்கும். ஆக எதையுமே மனமுவந்து செய்யாத பொழுது, மனமுவந்து கேட்காத பொழுது, விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறாத வரைக்கும், நிச்சயமா ஒரு உண்மையான விஷயங்கள் மனசுல பதியாது. அப்படி பதிஞ்சா மட்டும் தான், நம்ம நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்லி பார்த்து பேச முடியும். பார்த்து நடக்க முடியும். கண்டிப்பா நண்பர்களே, இந்த 2025ல நாம பக்குவப்பட போறோம். ஒரு பக்குவப்பட்ட மனிதனாகத்தான் நம்ம 2025ல கால் எடுத்து வைக்க போறோம். நிச்சயமா பல விஷயங்கள்ல நம்ம பின்னடைவை சந்தித்திருந்தாலும், சில விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கை குடுக்குற அமைப்பில் தான் இருக்கும். இந்த 2025ல விருச்சிக ராசி நண்பர்கள், குரு பெயர்ச்சி வருது, சனி பெயர்ச்சி வருது, ராகு கேது பெயர்ச்சிகள். இந்த வருட கிரகங்கள் 4 கிரகங்கள் பெயர்ச்சியின் அடிப்படையில நமக்கு பலாபலனை கொடுக்க தயாராக இருக்கின்றது. ஆக எது எப்படி இருந்தாலும், இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த 2025 மே மாசத்துக்குள்ள உங்களுக்கான சுய முடிவுகள் என்னவாக இருந்தாலும் முதல்நிலையே ஆரம்பத்திலே செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேலை மாற்றம் பண்றீங்களா? தொழில் மாற்றம் பண்றீங்களா? திருமண பந்தம் பேசுறீங்களா? கொடுக்கல் வாங்கல் வைக்கிறீங்களா? கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்குறோம், வாங்குறோம், வைக்கிறோமா? இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள்லையும் இந்த 2025 மே மாசத்துக்கு முன்னாடி சில முடிவுகளை எடுத்து, அத நீங்க ஆணித்தரமான ஒரு அமைப்பில நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா, அதற்கப்புறமா போறபோது, அந்த 2025ஆம் வருஷத்துல குரு பகவான் 8க்கு வருகின்ற பொழுது, நிச்சயமாக பல வழிகள்ல நாம சின்ன சின்ன பிரச்சனைகள நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். ஏன்னா, தனகாரகன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அப்புறம் போய் 8ல மறைகின்ற பொழுது, இந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது சில நேரத்துல குறைபாடாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நம்ம ஒரு ஆதாயத்தை அடைய முடியாது. போட்டி பந்தயங்கள் மூலமாக நம்ம ஒரு அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய வாய்ப்புல நம்ம இருக்க முடியாது. இப்படியாக பல விதத்துல நமக்கு சில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காத மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதனால தான் குரு பகவான் 8க்கு போறதுக்கு முன்னாடியே இந்த 2025ல மே மாசத்துக்குள்ள விருச்சிக ராசி நண்பர்கள் திருமண பந்தம் பத்தி பேசணுமா? பேசி முடிச்சுக்கலாம். ஆக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாணவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் இப்பயே நீங்க இதுதான் வேண்டும், இது இப்படித்தான் செய்யணும், இதில தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துருங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதன் வழியாகத்தான் கடைசி வரைக்கும் பயணிக்கணும். 2025 முழுவதும் அப்படித்தான் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில நம்ம இருக்கிறோம். அர்த்தாஷ்டம சனி காலங்கள் நிறைய சிரமங்கள சந்திச்சிருந்தாலும், வீடு, மனை, வண்டி, வாகன விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு பின்னடைவ சந்திச்சிருந்தாலும், இப்போ அதே சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகின்ற பொழுது, அதிலெல்லாம் கொஞ்சம் தடை தாமதத்தை தான் கொடுப்பார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற நபர்களுக்கு, இந்த மே மாதத்திற்குள்ளாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதற்கு பின்பு அப்படிங்கிறது தாமதப்படும் அப்படிங்கிறது தான். ஒரு வேலையில இருக்கக்கூடியவங்க 2025ல மே மாசத்துக்கு அப்புறம் அதே வேலையில நீடிச்சிருங்க. சுயமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அதே தொழில்ல நீடிச்சிருங்க. மாற்றி அமைக்கிறேன், அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா, சில விஷயங்கள் உண்மைதான். இப்படிதான் நடக்கணும். ஏன்னா, நமக்கான கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை. அதேமாரி 4ஆம் இடத்துல ராகு பகவான் வருவார். இந்த இடத்துல என்ன நடக்கும்? உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். வீடு, மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அப்படியே இருந்துக்கிறணும். மிக பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பாங்க. அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைப்பார். அப்ப அந்த யோசனைகள் சக்சஸ் ஆகாது. அதுக்காக பணத்தை நிறைய முதலீடு பண்ணி கடனாளி ஆக வேண்டியதெல்லாம் வந்துரும். அப்போ
ஒரு வாடகை வீட்ல இருந்தால், அந்த மே மாசத்துக்கு அப்புறம் 2025 மே மாசத்துக்கு அப்புறம் அதே வீட்ல இருந்து நம்ம பயணிச்சிட வேண்டியதான். ஒரு சொந்த வீடு கனவுகள் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிக்கிறணும். அதே மாரி நமக்கான வேலை எந்த வேலையில நீங்க இருந்தாலும், ஒரு புரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூவ் பண்ணா, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க அந்த முடிவுகள் எடுத்தால் கொஞ்சம் தாமதமாகும். அதனால நீங்க இதுக்கு முன்னாடியே அது சம்பந்தமான முடிவுகள நீங்க எடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 10ஆம் இடத்தில் கேது பகவான் தொழில் நல்லா சிறப்பா இருக்கும். இருந்தாலும் தொழில்ல வந்து புதிய யுத்திகளை கையாள போறேன். ஒரு வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக நான் ஒரு நெறைய தொழில் மாற்றங்கள கொண்டு வரப் போறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சிந்திக்காதீங்க. கேது பகவான் குழப்பி விட்டுருவார். அப்போ நல்லா ஓடிட்டு இருக்கிற தொழில நாமளா கெடுத்த மாரி ஆயிரும். அதனால எந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, அதே பிசினஸ அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா, நாம நிச்சயமாக ஒரு மீடியமான ஒரு தொழில்ல ஒரு நல்ல லாபத்த நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். அகலக்கால் வைக்காம இருக்கணும். மனச வந்து ஒருநிலைப்படுத்தி, ஒரே திடத்தோட நம்ம செயல்பட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் 2025ல நடக்கக்கூடிய விஷயங்கள். திருமண பந்தத்துக்காக வந்து நம்ம ஒரு முடிவுகள் எடுக்கின்ற பொழுது, 2025க்கு அப்புறம் அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் 2025ல மே மாசத்துக்கு அப்புறம் முடிவுகள் எடுக்கின்ற போது நிச்சயமாக தாமதமாகும். அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. குருபலம் அப்படிங்கிறது அது ஆணுக்கு வந்திருக்கலாம், இல்லாட்டி பெண்ணோட ஜாதகத்தில இருக்கலாம். இப்படி யாருக்கு குருபலம் இருந்தாலும், அந்த குருபலத்தை பயன்படுத்தி நம்ம திருமணம் பந்தங்கள் நம்ம பேசி முடிச்சுக்கலாம். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, தசாபுத்திகள் அப்படிங்கிறது அவங்கவங்க ஜாதகத்தில யோகமா இருக்கலாம். சில பேருக்கு அவயோகமா இருக்கலாம். சில பேருக்கு ஒரு மாரக, பாதக திசைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் சுய ஜாதகத்தில பார்க்கின்ற பொழுது தெளிவான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அப்போ விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தமட்டில, நீங்க யார் எதை சொன்னாலும் இந்த காதுல வாங்கி, இந்த காதுல விட்டுட்டு, இன்னொரு காது வழியா விட்டுட்டு, உங்க வேலைய மட்டும் பாருங்க. நீங்க அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனைகள் கேட்கறது, இந்த மாரியான ஒரு முடிவுகளுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய குழப்பம் ஆயிருவீங்க. குழம்பாம இருக்கிறதுக்கான முயற்சிகள் என்னவோ அத மட்டும் பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? அதே மாரி உங்கள கவுக்கணும்னு நெனைக்கிறவங்க, உங்களோட தொழில் மூலியமாகவோ, ஒரு வேலை மூலியமாகவோ, ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும்னு நெனைக்கிறவங்களோ, அவங்க உங்கள கவுக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, இந்த வருஷம் அவங்களுடைய அந்த முயற்சி அவங்களுக்கு தோல்வியாயிரும். உங்களுக்கு வெற்றியாகும். அப்போ அவங்க என்ன முடிவு எடுத்தாலும், நம்மளுக்கு தான் சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அப்போ விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தமட்டில, மற்றவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ நாம அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நமக்கு அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, நாம ஒண்ணு நெனைச்சிருந்தோம், அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொன்னா, அவங்க பண்ற பிளான் நமக்கு சக்சஸ் ஆகுன்ற மாரி. புரியுதுங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அத இன்னொரு ஆளு உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. நீங்க போயிட்டு வரலாம். 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும்ன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க வந்துருவீங்க. ஆனா, அவங்களேவும் அந்த லோன கூப்பிட்டு குடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும். இது இந்த காலகட்டத்தில நிச்சயமா நடக்கும். இந்த மாரி தான் எதிர்பாராத விதத்தில வந்து உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பில இருக்கும். அப்போ 2025 பொறுத்தமட்டில, நான் ஒரு பெஸ்ட்டா எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத விட, ரொம்ப லோவா இல்லாம, ஒரு மீடியமா இருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாரியான ஒரு சமநிலை வாழ்க்கை அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, ஒரு பாதகம் இல்லாம, ஒரு சாதகமான சூழ்நிலையில, ஒரு சமநிலைப்படுத்துவதோடு ஒரு அமைப்பில போகக்கூடிய அமைப்பில நமக்கு இந்த 2025 போயிட்டுருக்கும். அப்ப நம்ம அலுங்காம, குலுங்காம பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2025. அதனால விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தமட்டில, உங்களுக்கு இந்த 2025ல ஓரளவுக்கு சுப பலன்கள் நன்றாகத்தான் கிடைக்கும் நண்பர்களே. ஏனென்றால், கிரக அமைப்புகள் முழுக்க முழுக்க சாதகமாக இல்லாவிட்டாலும், அதிகமாக பாதகமாக இல்லாவிட்டாலும், ஒரு சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரக அமைப்புகள் இருக்குது நண்பர்களே. அதனால இந்த 2025ல நிச்சயமாக தெய்வ வழிபாடு குரு பகவானை வணங்கி வழிபடுங்கள். அதே மாரி சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு போய் வாருங்கள். முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு கண்டிப்பாக போய் வாருங்கள். அந்த தரிசனங்கள்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி, மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.